ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். நான் நேற்று இந்த வீடியோ போட்டிருந்தேங்க. நகை கடனுக்கு இனி இஎம்ஐயா, ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறையா பேர் நான் இந்த பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கேன், இந்த பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கேன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் ஒரு சில கமெண்ட் பார்க்குறப்ப எனக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை எடுத்து அதுக்கான பதிலும் சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி நான் டிஎம்பியில் வச்சுருந்த ஒரு நகைக்கடனை நேற்று க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ நான் போயிட்டு வந்தப்போ என்ன நடந்தது, நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன், நான் நகைச்சீட்டும் போட்டிருக்கேன், அதே நேரத்தில் நகையை திருப்புறதுக்கு என்ன எஃபோர்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க, நீங்கள் வெயிட் பற்றி சொன்னீங்க, எனக்கு பேங்க்கில் வெயிங் மிஷினில் நகை வச்சப்போ 89.490 கிராம்ஸ் இருந்தது. பட் ஸ்லிப்பில் மொத்த எடை 85.50 கிராம்ஸ்னு இருக்குது. இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வேயிங் மிஷின் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ஒன்று நானும் வச்சுருக்கேன், பட் இப்போ என்கிட்ட கையில் இல்லை. இது அரௌண்டு ஒரு 700-800 வருங்க. நான் வாங்கினது ஒரு 3 years பேக் வாங்கினேன். அப்போ எனக்கு ஒரு 400 கிட்ட இருந்தது. ஸோ இப்போ வீட்டில் கரண்ட்டாக இருக்கிறது இந்த கிச்சன் வெயிங் ஸ்கேல் தாங்க. இதில் அக்குரசின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2.5 கிராம் இருக்குது அப்படின்னா நமக்கு அது 3ன்னு காமிக்கும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கும், டெசிமல் பாயிண்ட்டு கிடையாது இதில். நான் எப்போயுமே நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறேன் அப்படின்னா, முன்னாடியே எனக்கு என்னென்ன நகை எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். புதுசாக ஏதாவது நகை வாங்கிட்டு வந்தாலும் அந்த நோட்டில் என்ன வாங்கினது, எந்த கடையில் வாங்கினது, எவ்வளோ கிராம்ஸு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிற அந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். இந்த வேயிங் மிஷின் எல்லாத்துக்குமே பின்னாடி பேட்ரி செல் போடுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்ரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். நீங்கள் உங்களோட யூஸுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பாக்கெட் இதே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேயிங் மிஷின் யூஸ் பண்ணும் போதில் நீங்கள் நார்மலாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 கிராம் 2 கிராம் கண்டிப்பாக உங்களுக்கு வேரி ஆகும். அதனால் நீங்கள் ஒரு கார்ட்போர்டு மேலே இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அக்குரேட்டாக காமிக்கும். இப்போ இந்த பேங்கிலோட இது பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸ் இருக்குது. இதுதான் நான் லாஸ்ட்டாக பேங்க்கில் அடமானம் வச்சு எடுத்தது. ஸோ எந்த நகை நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்களோ அதோடைய வெயிட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிங் அரௌண்டு ஒரு 3 கிராம்ஸ், ஒரு 600 மில்லிகிராம்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் 4 கிராம்ஸ்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஏன் அப்படின்னா அந்த 1 கிராம் முன்ன பின்ன காமிக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பேக்கெட்டில் வர்ற அந்த இது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் அந்த வெயிங் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நகை எல்லாத்தையும் வீட்டிலே எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன நகை என்னென்ன வெயிட் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா, 2023 நான் எடுத்த கோல்டு லோன் தாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும், டேட்டு, டியூ டேட்டு எல்லாமே இருக்குது. இது எங்கே எடுத்தேன் அப்படின்னா பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடாவில் தாங்க எடுத்திருந்தேன். ஸோ என்னென்ன நகை வச்சுருக்கேன் அதோடைய நெட் வெயிட் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. அதாவது இதை பாருங்கள், நெக்லஸ் கை செயின் போட்டு 18 கிராம்ஸ் ஒன்று 5.8 கிராம்ஸு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட 23.8 கிராம்ஸ் வரும். ஆனால் அவங்க போட்டிருக்கிறது 21.4 தான் போட்டிருக்காங்க. ஸோ கீழே உள்ள நகை எல்லாமே இதே மாதிரி தாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணி அதிலிருந்து நமக்கு ஒரு 20% மைனஸ் பண்ணி தான் நமக்கு அந்த நெட் கிராம் 47.7 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் ஆக்சுவல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 300 மில்லிகிராம் வருதுங்க. இதில் அந்த மொதல் 2 நகையிலையும் 22K916 சீல் இருந்தது. மீதி எல்லாமே அந்த சீல் இல்லாத நகைகள். ஸோ இதுதான் பேங்க்கில் நான் அடமானம் வச்ச நகைங்க. இதை பேங்க்கில் நான் கொடுக்கும் போதுலேயும் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். எப்பயுமே அவங்க நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் நான் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிடுவேங்க. ஸோ இது டிஎம்பி பேங்க்கில் அடமானம் வச்சதுங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக நகையை ஒரு 2-3 பேங்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சது தான். இதில் கூட பார்த்திங்கன்னா தெரியும், ஆரம் 2 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் 2 ஆரம் வச்சுருக்கேன். அதோடைய வெயிட் 64 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 8 சவரன் இருந்தது.
ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா 57,500 அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 கொடுத்துருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,5 லட்சம் தேவைப்பட்டதுங்க. இது ரெண்டாவது 1,82,000க்கு ஒரு செயினை வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி இது வந்து 1,23,000க்கு இன்னொரு வளையல் 4. அந்த 4 வளையல் சேர்ந்து 32 கிராம் இருக்குது. ஆனால் 36 கிராம் இருந்தது, 32 கிராம் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, பேங்க்கில் வந்து நம்ம வைக்கிற நகை வந்து நிகரான எடை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கம்மியான எடை தான் எழுதியிருப்பாங்க. பட் நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்கும் போதில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் வெயிட் என்ன இருந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெயிட் இருக்கா அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நீங்கள் வந்து அடமானம் வைக்கிறப்ப அங்கே பேங்க்கில் இருந்த மாதிரிக்கே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. அவங்க வெயிட் செக் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மிஷினில். அதில் வந்து நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ காப்பி வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸையும் வந்து டெலீட் ஆகாமல் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அதனால் நான் எப்போயுமே என்ன செய்வேன், இந்த மாதிரி கார்டு எது போட்டு வந்தாலுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இதை வந்து என்னோடய மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அந்த ஃபோட்டோஸை. ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் என்கிட்ட ஏன் இருக்குது அப்படின்னா, எப்போயுமே வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த கார்டோட டீட்டெயில்ஸை வந்து ஒரு டைரியில் எழுதி வைப்பேன். அப்படி அது போக இந்த மாதிரி இப்போ மொபைல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இதை ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு மெயில்லையும் நான் எடுத்து வச்சுருவேன் உங்களுக்கு. இது அடுத்து அவங்க கேட்டிருந்த கேள்வி, வேறு நகையை வச்சு ப்ளச் பண்ணிவிட்டு நகையை ரெனுவல் பண்ணிவிட்டு புதுசாக வச்சா நகைக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, உடனே மீட்டால் வந்த அந்த மந்த்துக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை ஹோல் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா? நீங்கள் வேறு நகையை வச்சு இன்னொருக்க ப்ளச் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் கட்டி இந்த நகையை திரும்ப ரெனுவல் பண்ணி திரும்ப அந்த நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து 1500 கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். அது வந்து உங்களுக்கு அலைச்சலும் கூட, ஒரு நாளே வேஸ்ட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு. பெட்டர் வந்து நீங்கள் இன்னொரு நகையை அடமானம் வச்சு நகையை திருப்பியிருக்கீங்கள்ல, இந்த திருப்பின நகையை வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நகை வந்து அந்த நகைக்கு வட்டி கட்டி அசலும் கட்டி நீங்கள் திருப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு திரும்ப போய் இந்த நகையை அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் இல்லை நீங்கள் வேறு யார்ட்டையாவது இரவல் வாங்கி அடமானம் வச்சுட்டு திரும்ப மறுநாளே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பெட்டர் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் கிட்ட யாராவது தருவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் பேங்க்லேருந்து நகையை எடுத்துகிட்டு மறுநாள் கொண்டு போய் உங்கள் நகையை நீங்கள் அடமானம் வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப அமௌண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு இந்த 2 ஆப்ஷனுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வேறு யார் பேர்லையாவது அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது நான் நேற்றே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், நீங்கள் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தொடங்கிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்படியே நகையை மாற்றி வைங்க. வச்சிட்டிங்கன்னா அங்கேயே ஒரு நாள்லேயே வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பணம் கட்டவும் தேவையில்லை. திரும்ப நீங்கள் வந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து அப்படின்னு வைக்க வேண்டிய அலைச்சலும் கிடையாது. இது வந்து 2024ல் நான் வச்சுருந்த நகை தாங்க. இப்போ நான் அடமானத்துலேருந்து எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் பார்த்தீங்களா, 2 வளையல் 1 ஜோடி வளையல் அதுதாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்த எடை 24, நிகரான எடையும் 24 தான் போட்டே கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒரு 916 நகை. அதனால் இது மொத்தத்துக்கு சேர்த்து எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னதும், ஓகே 24 கிராம்ஸ்க்கு நாங்கள் 1 லட்ச ரூபா தாரோம் அப்படிங்கிற மாதிரி 3 சவரனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் நான் எப்படி இந்த 1 லட்ச ரூபா நகையை திருப்பினேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 5/3/2024 அன்றைக்கி வச்சுருந்துருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.6%ங்க. அப்போ கிட்டத்தட்ட 9,600 வந்து வட்டி மட்டும் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் அந்த 1 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து தான் போய் நகையை திருப்ப போகிறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ மொத்தமாக கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னா 1,09,600 அது போக ப்ளஸ் ஒரு 500 வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா அது வந்து ப்ராசஸிங் ஃபீ, ஸ்டாம்ப் சார்ஜ் இதெல்லாம் நம்மகிட்ட தான் கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,10,000 கொடுத்து நம்ம திருப்புற மாதிரி இருக்கும் நகையை. அப்போ 1,10,000 நான் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா நம்ம வந்து ஒரு வருஷத்தில் அந்த நகையை திருப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 9,250 சில்லற வருங்க. நான் வந்து 9,000 ரவுண்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மாதம் ஒரு 9,000 கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 12 × 9 1,08,000 கட்டிடுவீங்க. ஸோ நீங்கள் திருப்ப போகிற அன்றைக்கி மிச்சம் எவ்வளோ இருக்குது, ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அது எவ்வளோ இருக்குது என்னன்னு கேட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் அந்நேரம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிடலாம். இல்லை என்னால் வந்து அவ்வளோ அமௌண்ட்லாம் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9,600
டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா ரூ. 800 வருங்க. ஸோ இந்த ரூ. 800 அப்படிங்கிறத ஒரு ரூ. 1000 இல்லை ஒரு ரூ. 2000 உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அசல் குறையிறதோட சேர்த்து உங்கள் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி நான் என் வட்டியும் குறைச்சிருக்கேன், எப்படி நான் வந்து வேகமாக அந்த ரூ. 1,00,000 நகையை வந்து திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ மார்ச் 5 2024 நான் வந்து ரூ. 1,00,000 எடுத்திருக்கேங்க. எடுக்கிறப்ப இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுன்னு போட்டிருக்கிறதுல ஃபுல்லாகவே வந்து நான் பணம் கட்டினது. உங்களுக்கு மாதம் மாதம் வந்து அமௌண்ட்டு கட்டி எப்படி குறைச்சிருக்கேன். அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க தான் வட்டி போடுவாங்க. அது வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் காமிச்சிருக்கேங்க. ஸோ 5/3/2024 ரூ. 1,00,000 வந்து பணம் கட்டியிருக்கேன். 31/3/2024 அவங்க வந்து வட்டி போட்டிருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து லோன் எடுக்கிறப்ப 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க அவங்க வந்து அந்த வட்டி வந்து போட்டுகிட்டே வருவாங்க நமக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் வட்டி வந்து போடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கோல்டு லோனுக்கு டிஎம்பி பேங்க்கில் 3 மாதத்துக்கு ஒருக்க வட்டி போட்டே வருவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 10,000 கட்டியிருக்கேன். ஸோ ரூ. 90,717 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. அது போக அவங்க வந்து அந்த 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க வர்றப்போ ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ஸ்டாம்ப் சார்ஜஸ்ன்னு போட்டு அதுவும் போடுறாங்கங்க. அது ஒரு ரூ. 16.50 போட்டிருந்தாங்க. ஸோ ரூ. 90,733 வந்துருச்சு எனக்கு. ஸோ ஏப்ரல் மாதம் ஒரு ரூ. 10,000 கட்டியிருக்கேன். மே மாதம் எதுவுமே கட்டலைங்க. ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு வந்ததுனால நம்ம எதுவும் கட்ட முடியலை. அடுத்து ஜூன் மந்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 29 ஒரு ரூ. 10,500 கட்டியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ரூ. 80,233 குறைஞ்சிருச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து ரூ. 2,204 வந்து வட்டியாக போட்டிருக்காங்க நமக்கு. ஸோ 80,000 குறைச்சது வந்து ரூ. 82,437 வந்துருச்சு. அடுத்து ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் எல்லாமே வந்து ரூ. 10,500 கட்டியிருக்கேன் நான். ஸோ கட்டினா நெக்ஸ்ட்டு அந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து வட்டி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ரூ. 1,656. போன தடவை ரூ. 2,204 வந்தது. இப்போ ரூ. 1,654 அப்படிங்கிறது ஒரு ₹600 கிட்ட குறைஞ்சிருச்சு நமக்கு அந்த வட்டி. ஸோ அந்த 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஸ்டாம்ப் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 63,000 கட்ட வேண்டியது இருந்தது. அடுத்து அக்டோபர் மாதம் ஒரு ரூ. 10,000 கட்டியிருக்கேன். நவம்பர் மாதம் வந்து நமக்கு தீபாவளி, அக்டோபர் லாஸ்ட்டில் தீபாவளி முடிஞ்சு அந்த நவம்பர் மாதம் வந்து சம்பளம் வர்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட் மாதிரி கிடச்சிருந்தது. ஸோ அதனால் ஒரு ரூ. 13,100 வந்து குறைச்சிட்டோம்னா நமக்கு 40,000 ரவுண்டாக வந்துடுது அப்படின்னு சொல்லி நவம்பர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து குறைச்சிருந்தேன். எல்லா மந்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 29, 30 அதை ஒட்டி தான் நான் வந்து அமௌண்ட்டு கட்டிகிட்டே வந்திருப்பேன். அதாவது மாத கடைசியில் எல்லா அக்கௌண்ட்டில் இருந்தும் நான் மிச்சம் பிடிச்ச காசு எல்லாத்தையும் வச்சு இதை வந்து கட்டிடுவேன் நான். ஸோ மினிமம் வந்து ஒரு 10,000 11,000 குறையாமல் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்து இதில் கட்டிடுவேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு 3 மந்த் அப்படின்னு பார்க்குறப்ப டிசம்பர் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 906 வட்டி போட்டிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து 2,000 சில்லற பார்த்தோம். அடுத்து 1,600ன்னு பார்த்தோம். இப்போ குறைச்சிட்டே வந்து ரூ. 906 வந்து வட்டியாக வந்திருக்கு நமக்கு. இதுக்கும் ஸ்டாம்ப் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் நான் எவ்வளோ கட்ட வேண்டியது இருந்துக்குன்னா ரூ. 19,913 கட்டணும் அப்படின்ட்டு இருந்தது. இந்த பேங்கிள் வந்து ஒரு செட் ஆஃப் 4ங்க. அதனால் எங்கேயாவது போனால் இப்போ 2 தான் கையில் இருக்குங்கிறப்ப இந்த 2 திருப்பிட்டோம்னா அடுத்து வர்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்ட. சரி அப்போ இதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம், இன்னும் 20,000 தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று போய் நாங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண போயிருந்தோம். பண்ண போனப்போ இந்த ப்ரீ க்ளோசிங் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு மொத்தமாக வந்து ரூ. 20,148 கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து செக்காக தான் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. நான் செக் புக் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் பே ஸ்லிப் நமக்கே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுற மாதிரி ஒரு பே ஸ்லிப் கொடுத்து ஃபில் பண்ணி கட்டிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம்லாம் வர்றப்போ நீங்கள் செக் புக் கொண்டு வரலைன்னா நாங்கள் தரமாட்டோங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக நான் இப்போ எவ்வளோ கட்டியிருக்கேன்னா ரூ. 85,600 மாதம் கட்டியிருந்தது. நேற்று வந்து ரூ. 20,148. ஸோ ரூ. 1,05,748 கட்டியிருக்கேன் நான் மொத்தமாக. ஆக்சுவலாக வட்டியோடு சேர்த்து அப்படின்னா நமக்கு 1,10,000 வந்திருக்கும். இங்கே வந்து 1,06,000 முடிச்சாச்சு வச்சுருக்கோங்களேன். ஸோ ஒரு 4,000 வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ரூ. 6,00,000 வந்து நகைக்கடன் இருந்தது. இப்போ நேற்று இந்த ரூ. 1,00,000 நகைக்கடனாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ரூ. 5,00,000 உள்ள நகைக்கடன் இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து 2020 மாறி மாறி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்பையும் சரி, கார் வாங்குறப்பையும் சரி,
இந்த மாதிரி வந்து நகையை வந்து ப்ளச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஸோ எப்பயுமே வந்து நகைக்கு கண்டிப்பான முறையில் மாதம் மாதம் கட்ட வேண்டிய வட்டியை நான் கட்டிடுவேங்க. ஆனால் அசலுங்கிறது வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் நகையை வந்து திருப்புறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 20,000லேருந்து 25,000 அந்த மாத செலவை பொறுத்து எனக்கு கையில் கொடுப்பாங்க. அதில் நான் வந்து 10,000 வந்து அசலை திருப்புறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். வட்டி கட்டுறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 5,000லேருந்து 6,000 யூஸ் பண்ணிக்குவேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டு அப்புறம் என்னோடய டியூஷனுக்கு வர்றது வருமானம், இந்த மாதிரி இருக்கிற வருமானத்தை வச்சு நகைச்சீட்டு போடுறத நிப்பாட்டவே இல்லைங்க நான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி வந்து ஒரு 5,000லேருந்து 10,000 வரையும் நான் வந்து நகைச்சீட்டு போட்டு நகை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நகை விலை வந்து கூடிக்கிட்டே தான் போகுது. கடனை அடைச்சிட்டு அப்புறமா மொத்தமாக நகை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கடனை வந்து அடைக்கிறதுக்காக வச்சுருக்க காசு வந்து வேறு எதுக்காவது வெட்டியாக செலவாகிற மாதிரி தான் ஆகுதுங்க. இது எனக்கு தான் ஏற்படுதா இல்லை எல்லாத்துக்கும் ஏற்படுதாங்கிறது எனக்கு தெரியலை. லாஸ்ட் இயர் வந்து நகைச்சீட்டே போடாமல் விட்டு அந்த அமௌண்ட்டே சேர்த்து இதில் கட்டியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,00,000 மதிப்புள்ள நகையை கூட திருப்பியிருக்கலாங்க. ஆனால் அப்படி யோசித்தேன் அப்படின்னா 2 மாதம் வந்து நகைக்கு வட்டி கட்டியிருப்போம், அசலும் கட்டியிருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னா கையில் தான் ரூபா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிடுறேன் நான். அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் நகைச்சீட்டுங்கிறதும் கம்பல்சரியாக நான் போட்டுக்கிட்டே தாங்க வர்றேன். ஸோ நீங்கள் கடனை வந்து அடைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ அதே அளவு சேவிங்ஸுக்கும் நீங்கள் எடுத்து வச்சுட்டே தாங்க வரணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த 2025ல் நான் என்ன மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா இயர்லி டார்கெட்டாக ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்பேன். அது மாதிரி கோல்டுக்கு அப்படின்னு தனி சேவிங்ஸ் வச்சுருப்பேன். பசங்களோட ஃபீஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி சேவிங்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி டூர் போகிறதுக்கெலாம் கூட நான் சேவிங்ஸ் சேர்ப்பேங்க. இப்போ லாஸ்ட் இயரு இந்த வருஷமும் வந்து பாப்பா வந்து 10th போயிட்டா. ஸோ அவளுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் இருந்ததுனால தான் வந்து அந்த டூர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா இயர்லி ஆனுவல் லீவில் ஒரு 4 to 5 டேஸ் வந்து டூர் போகிறதுக்காகவே நான் வந்து மாதம் மாதம் சேர்த்து வச்சுட்டுலாம் வருவேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்படிலாம் சேவ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ சம்பளம் வந்து 10,000 வாங்குறீங்களோ, 50,000 வாங்குறீங்களோ, 1,00,000 வாங்குறீங்களோ, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அதை சேவ் பண்ணுறோம், எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நிறையா சேவ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் இதே பிப்ரவரியில் நான் வந்து எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் போட்டிருந்தேங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். எப்படி நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடணும், மந்த்லி எப்படி நம்ம வந்து செலவுகளை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் நான் காமிச்சிருக்க அந்த வெயிங் ஸ்கேல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக மாறாமல் இருக்கீங்கங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க.